ஸ்கோலியோசிஸ் இருந்தாலே கண்டிப்பா பேக் பெயின் இருக்கும். ஸ்கோலியோசிஸ் வந்து ஒரு பெயின்லெஸ் கண்டிஷன். பெயின் இருக்குது அப்படின்னா எய்தர் ஸ்கோலியோசிஸோட ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஸ்கோலியோசிஸ் வந்து பெரிய கர்வாக இருந்து குழந்தைங்க ஆடி ஓடி விளையாண்டதுக்கப்புறம் வலி கொடுக்கலாம். பட் ஸ்கோலியோசிஸ் as such வந்து பெயின் இருக்காது. ஸ்கோலியோசிஸ் இருந்தா ஹைட் growth அஃபெக்ட் ஆகுமா? கண்டிப்பாக உங்கள் ஸ்பைன் தான் வந்து நேராக இருந்தால் தான் உங்கள் ஹைட் வந்து நல்லா தெரியும், ப்ளஸ் உங்கள் ஸ்பைன் காலம் வளர்ந்தால் தான் உங்கள் பாடி ஹைட் வளரும். இப்போ ஸ்கோலியோசிஸ் இருந்தால் ஸ்பைன் சைடில் பெண்ட் ஆகும். பெண்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா உங்கள் ஸ்பைனல் காலமும் சரியாக வளராது, வளர்ந்த ஹைட்டும் சரியாக தெரியாது. ஸோ கண்டிப்பாக அது ஹைட்டை அஃபெக்ட் பண்ணும். ஸ்கோலியோசிஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏஜ் லிமிட் இருக்கா? ஸ்கோலியோசிஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தையாகட்டும், இல்லை 2-3 வயசு, இல்லைன்னா 10-15, இல்லைன்னா ஒரு 30 ஓல்ட் ஏஜில் சம்டைம்ஸ் ஸ்கோலியோசிஸ் வரும். ஸோ இந்த ஃபுல் ஸ்பெக்ட்ரமும் பிறந்த குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் ஸ்கோலியோசிஸ் இருந்தால் அவங்களுக்கு அது தொந்தரவாக இருந்தால் எந்த டைமில் வேணால் எந்த ஏஜில் வேணாலும் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இருக்கிற மெத்தட்ஸ் டெக்னிக்ஸில் ட்ரீட்மெண்ட் இஸ் வெரி சேஃப்.